நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் கர்நாடகாவிலிருந்து செய்தியாளர் அசோக்குமார். வணக்கம் அசோக்குமார். வணக்கம் சார். ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கு, இந்திய அளவுல பேசப்பட்ட ஒரு வழக்குன்னா, அந்த சௌஜன்யாவுடைய வழக்கு. இந்த வழக்கு ரீஓப்பன் ஆயிருக்குன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்ன நடந்துச்சு? இந்த வழக்குல இருந்து முக்கியமான விஷயங்கள் என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நடக்க இருக்குது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சார் 2012 அக்டோபர் 9ஆம் தேதி சௌஜன்யாவை கிட்னாப் செய்யப்படுது. ஆக்சுவலா சௌஜன்யா அன்னைக்கு இந்த யாரு ரேபிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட உண்மையான எர சௌஜன்யா கிடையாது. இதை பத்தி கன்னடா சில யூடியூப் சேனல்கள் நிறைய வீடியோஸ பண்ணியிருக்காங்க. நேர்மையான சில யூடியூப் சேனல்ஸ் சில இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது என்ன இன்டர்வியூனா சார், அன்னைக்கு கடத்தப்பட வேண்டிய குழந்தைய வேற, அது சௌஜன்யா கிடையாது. அன்னைக்கு கடத்தப்பட வேண்டியது யாருன்னா, தர்மஸ்தலா ஒரு குடும்பத்து மேல, தர்மஸ்தலா அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட மாதிரி இந்த ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் யார் இருக்காரு, வீரேந்திர ஹெகடேவோட தம்பி, அவர் ஒரு குடும்பத்துக்கு மிரட்டல் விடுறாரு. உங்களோட இடத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, சொன்ன விலைக்கு உங்களோட இடத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படி கொடுக்கலைன்னா 10வது படிக்கிற உங்க ஸ்கூல் பிள்ளைய நாங்க கிட்னாப் பண்ணிடுவோம், குழந்தை வீடு திரும்பாது அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுறாங்க. ஆனா அந்த மிரட்டலுக்கு அவங்க செவி கொடுக்கறது இல்லை, பயப்படுறது இல்லை. அவங்க மிரட்டல் விட்டா அடுத்த வாரமே அந்த வழியில, இப்ப அந்த குழந்தை வர அதே வழியில தான் சௌஜன்யாவும் வந்திருக்குது. பை மிஸ் ஆகி இந்த உதய் ஜெயினுங்கிறவன் என்ன பண்றான், பை மிஸ் ஆகி சௌஜன்யாவை தூக்கி கார்ல போட்டு அனுப்பிடுறான். இதை நான் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, கன்னடா யூடியூப் சேனல்ல இருக்க சில வீடியோஸ் உங்களுக்கு அனுப்புறேன். அதே ஊரை சேர்ந்து அந்த ஃபேமிலி சொல்லி இருக்குது சார் இந்த விஷயத்த. எங்க குழந்தை கிட்னாப் ஆகி அன்னைக்கு கொலையாக வேண்டியது எங்க குழந்தைக்கு பதிலா சௌஜன்யாவோட கிட்னாப் ஆயிடுச்சு. இதை பண்ணது முழுக்க முழுக்க தர்மஸ்தலா கோவில் சார்ந்தவர்கள் தான். இந்த ஹர்ஷேந்திர குமார், வீரேந்திர ஹெகடே தான் இதை பண்ணதுன்னு அவங்க வீடியோ பதிவாவே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இருக்கு சார். இப்போ அக்டோபர் 9ஆம் தேதி சௌஜன்யா கிட்னாப் ஆகுது. சௌஜன்யா கிட்னாப் ஆன உடனே அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் பயப்படுறாங்க. ஏன்னா தர்மஸ்தலால இது தடவை இந்த மாதிரி கேஸ் இல்ல. ஏதாவது பொண்ணு அங்க கிட்னாப் ஆச்சுன்னா உயிரோட ஊடு திரும்பினா ஹிஸ்டரியே இல்லை. அதனால மொத்த ஊர் ஒரு 200-300 பேர் சேர்ந்து ராத்திரி எல்லாம் சௌஜன்யாவை தேடுறாங்க. மலைக்கு நடுவுலையும் சௌஜன்யா எங்கேயும் இருக்கிறது இல்ல. மறாவது நாள் அக்டோபர் 10ஆம் தேதி காலையில பிணமா நைட் அவங்க எந்த இடத்துல தேடுனாங்களோ அதே இடத்துல சௌஜன்யா பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க. நிர்வாணமா, அரை நிர்வாணமா இப்ப கண்டெடுக்கப்படுறாங்க. அங்கே ஸ்கூல் பேக், டிஃபின் கேரியர் எல்லாம் விழுந்து கிடக்கு. அப்ப அந்த பாடி அங்கிருந்து எடுத்துட்டு போனோம் இல்லைங்களா, போலீஸ் ஒரு ரேப் அண்ட் மர்டர் ஆயிருக்கிற இடத்துல நீங்க ஒரு பாடியை அங்க இருந்து நீங்க மார்ஜர் பண்ணி எடுத்துட்டு போறீங்கன்னா எல்லா புரோட்டோகாலையும் நீங்க ஃபாலோ பண்ணும். அண்ட் அங்க கிடைக்கிற டெக்னிக்கல் எவிடன்ஸ், அதாவது யார் இந்த குற்றம் செஞ்சிருப்பாங்க, குற்றவாளிகளுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி டெக்னிக்கல் எவிடன்ஸை எல்லாம் கலெக்ட் பண்றதுல மும்புறமா இருந்திருக்கணும் யாரு, போலீஸ். அங்க லோக்கல் பெல்தங்கடி போலீஸ் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி எந்த டெக்னிக்கல் எவிடன்ஸையும் அவங்க கலெக்ட் பண்றது இல்லை. அண்ட் இந்த கொலை நடந்த உடனேயே மொத்த ஊருக்கும் தெரிஞ்சிருது இது தர்மஸ்தலாக்காரர்கள் தான் பண்ணதுன்னு. அப்ப எந்த லீடரும் இல்ல, எந்த லெப்ட் விங்கும் இல்ல, எந்த கம்யூனிஸ்டும் இல்ல, எந்த கேரளாவும் இல்ல சார். அங்க இருக்கிற ஜனங்களே கையில கிடைச்ச கல்லை எல்லாம் தூக்கிக்கிட்டு இங்க தர்மஸ்தலா கோவில்ல அவங்க அப்பயே முத்திக்கிட்டு இருக்காங்க. தர்மஸ்தலா கோவில் சேர்ந்த நிறைய கார்களையும் வண்டிகளையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க லோக்கல் ஜனங்க. இந்த கேஸ் அப்பயே புரியுதுங்களா, வெளி மாநிலத்துல வெளி ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தர்மஸ்தலா மேல இவ்வளவு மரியாதை. அங்க இருக்கிற தர்மஸ்தலால வசிக்கிற ஜனங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய கல்பிரேட். அது ஒரு பக்கம் ஜனம் பெரிய போராட்டம் நடக்குது, போலீஸ் எல்லாம் லத்தி சார்ஜ் பண்ணி இங்க இருந்து ஜனங்களை துரத்துறாங்க. எந்த லீடர்ஷிப்பும் இல்லாம ஜனங்களே கொந்தளிச்சு தர்மஸ்தலா கோவில் மேல செஞ்ச மிகப்பெரிய முற்றுகை அது. அதுக்கடுத்து இந்த டெக்னிக்கல் எவிடன்ஸ் எதையுமே இவங்க ஃபாலோ பண்றது இல்லை, எதையுமே எடுக்கிறது இல்லை சார். இதை நான் சொல்ல 2016 ஹைகோர்ட் தீர்ப்பு வருது. குற்றவாளிகள் இந்த கேஸ்ல சந்தோஷ் ராவும் குற்றவாளிகள் இல்ல. அண்ட் ஜனங்க சொன்ன மாதிரி இந்த தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின், நிஷ்சல் ஜெயின், உதய் ஜெயின் இவங்களும் குற்றவாளிகள் இல்லைன்னா உண்மையான குற்றவாளிகள் யாரு? இந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான அந்த டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுல டே ஒன்ல இருந்த டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுல இந்த போலீஸ் சார் லோக்கல் பெல்தங்கடி போலீஸ் சரியான வேலையை செய்யல. ஹைகோர்ட் கர்நாடகா அன்றைய கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு தெளிவா ஒரு இது சொல்றாங்க, ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் என்னன்னா சார், ஒரு அக்விட்டல் கமிட்டியை நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. அக்விட்டல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி லோக்கல் பெல்தங்கடி போலீஸார் எல்லாரையும் விசாரணை நடத்தணும். யார் யாரெல்லாம் இந்த டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுல ஃபால்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எதிராக 1974 கர்நாடகா போலீஸ் ஆக்ட் மூலியமா அவங்க எல்லாரும் மேலேயும்
வழக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டே சொல்லுது சார். கர்நாடகா கவர்மெண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அக்விட்டல் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணவே இல்லை. இது மட்டும் இல்லை சார், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்ல, நீங்க ஒரு பாடி வந்து ரேப் அண்ட் மர்டர் ஆயிருக்கு, அதுவும் மாஸ் அண்ட் ரேப் அண்ட் மர்டர் ஆயிருக்கு, மாஸ் ரேப் அண்ட் மர்டர். அந்த பாடியை நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அனுபவம் இருக்கிற டாக்டர்ஸுகளுக்கு தான் அந்த ஒரு இதை வந்து தருவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம்லயே வந்து நிறைய டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கான எல்லா ஒரு சான்சஸும் டாக்டர்ஸுக்கு இருக்கு. ஆனா நான் 2017 அக்டோபர் மாசம் எத்தனாம் தேதினா சார், மார்ச் 7, 2017 மார்ச் 7ல வந்து சிபிஐ வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு என்ன பரிந்துரைக்குதுன்னா, இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஆதம் அண்ட் டாக்டர் ரஷ்மி இவங்க 2 பேருமே அவங்க வேலையை சரியா செய்யல. இவங்களும் டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. முக்கியமா யார் இந்த ரேப் ஆயிருக்கு இல்லைங்களா குழந்தை, அந்த குழந்தையோட வெஜினல் ஸ்வாபை வந்து இவங்க கலெக்ட் பண்ணும். ஆனா வெஜினல் ஸ்வாபையே கலெக்ட் பண்ணல. நாளைக்கு யாராவது குற்றவாளி முன் வந்து நான் தான் ரேப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் டெக்னிக்கலா நீங்க அதை ப்ரூவ் பண்ண முடியாது. வெஜினல் ஸ்வாப் இல்லைன்னா நீங்க அதை டெக்னிக்கலா ப்ரூவ் பண்ணவே முடியாது. ரேப் கேஸ்ல எப்படி டாக்டர்ஸ் இந்த டெக்னிக்கல் ஸ்வாபை வந்து கலெக்ட் பண்ணாம விட்டாங்க தெரியல. இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அந்த சௌஜன்யாவை வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. கழுத்தை நெரிச்சு அந்த மார்க் வந்து கழுத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்னா கழுத்துல இருக்கிற டிஷ்யூஸ் எக்ஸாமின் பண்ணும். அந்த டிஷ்யூஸ் எக்ஸாமின் பண்ணா இவங்களோட கைரேகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா யாரு கொன்னாங்க, அவங்களோட கைரேகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா டிஷ்யூஸ் எக்ஸாமின் கூட இவங்க பண்ணல. இந்த டாக்டர் ஆடம் அண்ட் டாக்டர் ரஷ்மி மேல கூட வழக்கு பதிவு பண்ணும். இதை பத்தியும் விசாரணை நடத்தி உங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சிபிஐ கோர்ட் வந்து சொல்லுது சார். ஆனா சிபிஐ சொன்னதை கூட இங்க இருக்கிற கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல. 2012 சௌஜன்யா மர்டர் ஆகும்போது பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. அன்றைய பிஜேபியோட ஹோம் மினிஸ்டர் ஆர் அசோக்னு, இன்றைய அப்போசிஷன் பார்ட்டி லீடர், அவரே முன்னின்னு இந்த கேஸ் நாசமாவை என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. 2016-17 கோர்ட் சொல்லி கூட இந்த யாரு போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ற அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. மொத்தமா பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் முன்னின்னு தர்மஸ்தலாவுக்கு வந்து கிளீன் ஷீட் வாங்கி தரணும்னு அப்பத்துல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை ஒரு லெவலுக்கு மேல தாக்கு பிடிக்காது, வெளியே வந்தே தீரும். இப்ப எஸ்ஐடி மறுபடியும் சௌஜன்யா கேஸ ரீஓபன் பண்ணிருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் அவங்க என்கொயரி பண்ணி ஒரு சரியான தீர்ப்பை வந்து ஒரு ஒரு நியாயத்தை வந்து தருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். குறிப்பா அந்த சாட்சியம் நான் தெளிவா வந்து எப்போ வந்தாலும் நான் காட்டுவேன்னு சொல்ற அந்த நபர் வந்து என்ன சொன்னாங்க? என்ன நடந்துச்சு? எஸ்ஐடிக்கு சார் அவங்க அந்த ஜனங்கள் இவங்க வந்து இந்த கேஸ் சௌஜன்யா மர்டர் ஆனப்பயே மொத்த ஊரும் இந்த இதை யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மொத்த ஊரும் சேர்ந்து சொன்னது வந்து நிஷல் ஜெயின், உதய் ஜெயின் அண்ட் மல்லிக் ஜெயின், தீரஜ் ஜெயின் இவங்க தான் இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிஷல் ஜெயின் வந்து இவரோட பையன், யாரு ஒரு வீரேந்திர ஹெகடேவோட தம்பி பையன் நிஷல் ஜெயின். இவன் தம்பி பையன், அதாவது ஹர்ஷேந்திர குமார் ஜெயினோட பையன். இவன் இது கர்நாடகத்திலேயே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா இந்த கேஸே விழுந்துரும். அந்த டைம்ல இவன் அமெரிக்கால இருந்தான் அப்படின்னு சொல்லி சில சாட்சியங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது நிறைய சாட்சியங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ண சாட்சியங்கள்னு சொல்லப்பட்டது. இவன் வந்து இந்த ஊர்லயே இல்லைன்னா இந்த கேஸ் விழுந்துரும். ஆனா அன்னைக்கு நிச்சல் ஜெயினை தர்மஸ்தலாவில் வச்சு, அதாவது அக்டோபர் 9, 2012 இவனை தர்மஸ்தலால வச்சு பார்த்தா நிறைய ஐ விட்னஸ் இருந்தது. அந்த 6 ஐ விட்னஸையும் வந்து இவங்க அடுத்தடுத்தா கொலை பண்ணிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னே பேசிருக்கோம். ரவி பூஜாரி அப்படிங்கிறவன் தான் வந்து சௌஜன்யாவை ரேப் அண்ட் மர்டரை பார்த்த ஐ விட்னஸே ரவி பூஜாரி தான். ஆனா ரவி பூஜாரிய சௌஜன்யா மர்டருக்கு அடுத்த 2 மாசத்துலயே தூக்கு போட்ட நிலைமை இல்ல. அவன் தூக்கு மாட்டிக்கிட்டதா ஃப்ரேம் பண்ணாங்க. ஆனா தூக்கு போட்ட நிலைமையில அவன் பாடி கிடைக்கல. அது ஒரு ஃப்ரேம் தான். அண்ட் வீரேந்திர ஹெகடே வீட்டுல அன்னைக்கு நைட்டு சௌஜன்யாவை பார்த்த ஐ விட்னஸ் வாரிஜா அவங்களையும் கூட கொலை பண்றாங்க. இந்த 6 விட்னஸையும் கொலை பண்ணிடுறாங்க. எல்லாரும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரியே இறந்து போறாங்க. இதனாலேயே இந்த கேஸ் வந்து சிபிஐ கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் இந்த கேஸ் தாக்கு பிடிக்க முடியல, சாட்சியங்கள் இல்லைன்னு விழுந்துருச்சு. ஆனா இப்ப மண்டியால இருந்து ஒரு லேடி சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணவன நான் பார்த்தேன். கடந்த 2 வருஷமா இதை நான் சொல்ல ட்ரை பண்றேன். யாரும் எனக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கொடுக்கல. இப்ப எஸ்ஐடி இருக்கிறதுனால அண்ட் உடனாடி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஹெல்ப்பால தான் நான் முன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு திக்குவாயி அவன் தான் வந்து அந்த குழந்தைய தூக்கி ஒரு சாம்பல் நிற கார்ல போட்டு அனுப்பிச்சதை நான் பார்த்திருக்கேன். அவன் எப்ப என் முன்னால வந்தாலும் நான் அவன் முகத்தை கண்டுபிடிப்பேன், நான் அவன் செவுர்லயே அறைவேன் அப்படின்னு அந்த பொம்பளை எஸ்ஐடிக்கு சவால் விட்டுட்டு இருக்குது. அவனை
கண்டுபிடிச்சு என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே நேத்து எஸ்ஐடி ஒருத்தனுக்கு சமன்ஸ் அனுப்புது, உதய் ஜெயினுக்கு சமன்ஸ் அனுப்புது. அவனும் விசாரணை முடிச்சு வெளியே வந்து திக்கி திக்கி பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ்க்கு பதில் சொல்லும்போது திக்கி திக்கி பேசியிருக்கான். இந்த பொம்பளையும் வந்து கிட்னாப் பண்ணவன் ஒரு திக்குவாயின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த உதய் ஜெயின் இதுக்கு முன்னாலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் தகுந்த சாட்சியங்கள் இல்லாம சிபிஐ விசாரணையில வந்து குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட இவன் மறுபடியும் எஸ்ஐடி முன்னால போய் விசாரணைக்கு ஆஜராயிருக்கான். எப்ப இருந்தாலும் இவனை சார்ந்த மத்த 4 பேருக்கும் கூட சம்மன்ஸ் போயிருக்கு. விசாரணை பண்ணி இவங்களை எல்லாரையும் மறுபடியும் கைது செய்வாங்க. கைது செஞ்சு எஸ்ஐடி விசாரிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் சார். ஓகே சார். இந்த சௌஜன்யா கேஸை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பல்வேறு விஷயங்களை நியூஸ் டுடே தமிழுக்காக நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு அப்டேட், அதாவது குறிப்பா தர்மசாலா பத்தி பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அடுத்த அப்டேட் என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். ஷூர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது போன்ற ஒரு வீடியோக்களை, நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே. நன்றி, வணக்கம் அசோக்குமார். நன்றி சார்.